ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। 2 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். 2 महीनों को पार करने आने இந்த मदद किया மூன்றாவது है। மாதத்தில் கூட ये तीसरे महीने में கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற परमेश्वर के सन्निधान में आकर के समूह में इंतजार करने ஒவ்வொரு वाले தேவ பிள்ளைகளையும் हर एक परमेश्वर के लोगों को கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் प्रभु यीशु मसीह के नाम से நாங்கள் வாழ்த்துகிறோம். हम बधाई देते हैं। கர்த்தர் உங்களை செழித்திருக்க பண்ணுவாராக. परमेश्वर तुमको समृद्धि भरी கர்த்தருடைய रखे। முகத்தின் பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. परमेश्वर के चेहरे की प्रसन्नता आपके साथ உங்கள் बनी रहे। பாதைகள் செவ்வையான பாதையாய் மாறுவதாக. आपके सारे दुख तकलीफ सरल मार्ग में बने। நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் உதிக்கிற அந்த சூரியனுடைய பிரகாசத்தை போல இருப்பதாக. धर्मी के मार्ग जो एक बीच दोपहर के समय उदय होने वाला सूरज के समान बनी रहे। வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் விடுதலை அடைந்தது போல இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்களாக. एक पीतल के सांप को देखकर जैसे छुटकारा पा लिया वैसे यीशु मसीह को देखकर छुटकारा को पा लेंगे। நீதியின் சூரியனாம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உதித்துக் கொண்டே இருப்பாராக. धर्मी का सूरज आपके जीवन के हर एक दिन आपके जीवन में उदय होता रहा है। தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பாராக. जब पानी को पार करते समय वो तुम्हारे संग रहे। அக்கினியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. आग में चलते समय वो तुम्हारे संग சிங்க रहे। குகையில் விழுந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. सिंह के गुफे में गिरने पर भी वो तुम्हें बचाए। அக்கினி சூளை நடுவில் உங்களை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. अग्नि के भट्टी के बीच में भी तुम्हें आराधना करने लायक बनाए। அலைகளின் மத்தியில கடலில் நடக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. लहरों के बीच में समुद्र में चरने वाले आपको அந்த बनाए। தேவ கிருபை உங்களோடு கூட वो இருந்து परमेश्वर का अनुग्रह आपके संग இந்த மாதத்தின் रहेगा। ஒவ்வொரு நாட்களிலும் इस महीने के हर एक दिन ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளோடு हर एक दिन नए अनुग्रह के புதிய साथ மகிமையோடு नई महिमा के புதிய साथ தரிசனத்தோடு नए दर्शन के साथ உங்களுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகத்தோடு आपके सरों पर उंडेले के अभिषेक के साथ கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நடத்துவாராக. परमेश्वर इस महीने में आपको கரங்களை चलाए। தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ताली बजाकर परमेश्वर की கர்த்தர் महिमा இந்த कर காரியத்தை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். परमेश्वर ये सारे बातें मेरे जीवन में இந்த करने மார்ச் वाला மாதம் है। முழுவதும் ये पूरे मार्च के महीने கர்த்தர் என்னோடு கூட இந்த நடத்த போகிறார். परमेश्वर मेरे संग रहकर चलाएगा। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நம்புறீங்களா? आप भरोसा करते हो? ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசிங்க. विश्वास करो। ஹல்லேலூயா. हालेलुया। எதை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. आप किसी को विश्वास करो या ना करो लेकिन परमेश्वर के வானமும் वचन पर பூமி विश्वास ஒளிந்து करो। போனால் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. आकाश और पृथ्वी टल जाए लेकिन परमेश्वर का वचन कभी नहीं टलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசத்தோடு उस विश्वास के साथ நம்பிக்கையோடு उस भरोसे के साथ இயேசுவை நோக்கி यीशु की ओर உங்கள் ஒவ்வொரு காய் நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல आप हर एक के लिए नियुक्त किए दौड़ में பொறுமையோடு ஓடுங்க. धीरज के साथ दौड़ते रहो। அவசரப்பட வேண்டாம். आपको घाई करने की जरूरत ஹல்லேலூயா. नहीं। हालेलुया। பொறுமையோடு ஓடுங்க. आप धीरज के साथ உங்க दौड़ते रहो। விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. अपने विश्वास को संभाल लो। நீதியின் கிரீடம் உங்களுக்காக இருக்கிறது. धर्म की मुकुट आपके लिए रखी गई है। ஹல்லேலூயா. हालेलुया। அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நின்று கொண்டிருங்க. उसे पाने के लिए योग्य बनकर வேற बने எதை रहो। குறித்தும் கலங்க வேண்டாம். बाकी किसी बात की चिंता नहीं கடந்த चाहिए। நாட்களை குறித்து எந்த ஒரு சிந்தைகளும் வைக்க வேண்டாம். पिछले दिनों के बारे में कोई सोच रखने की ஆண்டவர் जरूरत சில नहीं। பூர்வமானதை நீ சிந்திக்க வேண்டாம். परमेश्वर कहता है कि पिछले बातों को याद मत करो। கடந்து போனதை நினைத்து கலங்க வேண்டாம். जो पार हो चुका है उसके बारे में व्याकुल मत கர்த்தர் இந்த होना। மாதத்துல புதிய காரியத்தை செய்வார். परमेश्वर इस महीने में नए बातों को करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சோ இந்த நாளில் கூட इस दिन में भी ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது जब प्रार्थना कर रहा था கர்த்தர் நமக்காக கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். परमेश्वर ने आपके लिए दिए हुए वचन को आपके बीच में बांटना चाहता हूं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. சோ இந்த நாளில் கூட इस दिन में भी கர்த்தர் நம்மோடு பேச போகிற ஒரு வார்த்தை परमेश्वर हमसे बातें करने वाला वचन ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் यशायाह 43वां अध्याय के 15ஆம் 16ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க 15 போறார். और 16 वचन को कोई சரி நம்ம आवाज எல்லாரும் उठाकर சேர்ந்தே हम வாசிக்கலாம். सब मिलकर पढ़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। Isaiah chapter 43 verse 15 and 16. यशायाह 43 उसका 15-16 எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க வேதத்தை. எல்லாரும் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. सब वचन को पलट लेंगे। எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா सब எல்லாரும்? मिलकर पढ़ने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। 15 16ஆம் வசனம். 15 और 16 वचन நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்கி. ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? हमारा परमेश्वर कौन है? நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் मैं यहोवा तुम्हारा पवित्र இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் और इस्राएल का सृजनहार உங்கள் ராஜாவுமாய் இருக்கிறேன். और तुम्हारा राजा हूं। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு தேவன் 3 காரியங்கள்ல தன்னை வெளிப்படுத்துகிறார். हमें परमेश्वर 3 बातों में अपने आप को प्रकट அவர் என்ன करता है। சொல்லுகிறார்னா वो क्या कहता है? உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர்
मैं तुम्हारा यहोवा पवित्र। இரண்டாவது அவர் சொல்லுகிறார் दूसरा कहता है உங்களை சிருஷ்டித்தவர். तुम्हें सृजन करने वाला। மூன்றாவது சொல்லுகிறார் तीसरा कहता है உங்களுக்கு ராஜாவா இருக்கிறார். और तुम्हारा मैं राजा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தராய் ऐसे हमारे जीवन में एक पवित्र ராஜாவாய் एक राजा के रूप நம்மை में சிருஷ்டித்தவராய் हमें सृजन करने वाले के இருக்கிற रूप அந்த தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? में रहने वाला परमेश्वर क्या कहता है? சமுத்திரத்திலே வழியையும் समुद्र में मार्ग தண்ணீரிலே வழிய தண்ணீரிலே பாதையையும் உண்டாக்குவேன். और मैं प्रचंड धारा में पथ बनाऊंगा यानी मार्ग இந்த बनाऊंगा। மூன்றாவது மாதத்துல ये तीसरे महीने में ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கான தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? परमेश्वर आपके लिए एक भविष्यवाणी के रूप में कहने वाला वचन क्या है? உங்களுக்கு முன்பாக இருக்கிற தண்ணீரிலே ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். आपके सामने रहने वाले पानी में एक मार्ग बनाएगा। அந்த தண்ணீர் ஒரு பெரிய சமுத்திரம் போல वो இருக்கலாம் पानी एक बड़े समुद्र के समान அல்லது लग ஒரு सकती பெரிய है, நதியை போல या இருக்கலாம். एक बड़ी नदी के समान लग सकती है। வழிய தண்ணீரில உங்களுக்கு பாதைகளை और உருவாக்குவார். उस पानी के बीच में से वो तुम्हारे लिए मार्ग बनाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் इसका मतलब தண்ணீரில யாராவது பாதையை உருவாக்க முடியுமா? क्या कोई पानी के बीच में मार्ग बना सकता है? தண்ணீரின் நடுவுல யாராவது வழி போட முடியுமா? क्या पानी के बीच में कोई मार्ग डाल सकता है? ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தண்ணீர்ல உனக்கு பாதையை உண்டாக்குவேன். परमेश्वर कहता है कि मैं पानी के बीच में तेरे लिए मार्ग வழிய बनाऊंगा தண்ணீர்ல உனக்கு பாதையை நான் और உருவாக்குவேன். पानी के बीच में मार्ग बनाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் इसका मतलब வழியே இல்லாத அல்லது வழியே உருவாக்க முடியாத இடத்திலும் கர்த்தர் நமக்காக வழியை உண்டாக்குவார். जहां पर मार्ग है नहीं या जहां पर मार्ग नहीं बन सकती वहां पर हमारे लिए मार्ग இந்த बनाता है। மாதத்துல நீங்க விசுவாசிங்க. इस महीने में आप विश्वास करो, where there is no way god will make the way. जहां पर कोई मार्ग नहीं है वहां पर परमेश्वर एक मार्ग எங்கு बनाएगा। உனக்கு வழி இல்லையோ जहां पर तेरे लिए मार्ग नहीं அந்த है இடத்தில் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். उस जगह पर तुम्हारे लिए वो मार्ग बनाएगा। நீங்க திங்க் பண்ணலாம், நீங்க யோசிக்கலாம், आप सोच सकते हो எனக்கு இதுல வெளியே வர வழியே இல்ல, मुझे इन बातों से बाहर निकलने के लिए कोई இதற்கான चारा வழி नहीं உருவாக்கவும் சூழ்நிலை இல்லை. और इसके लिए मार्ग बनाने के लिए कोई चारा नहीं। அப்படி உருவாக்கினாலும் அந்த வழி சீக்கிரத்தில் அடைக்கப்படும் या ऐसे मार्ग बनने पर भी वो जल्दी बंद हो जाएगी। என்று நீங்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சில வழி இல்லாத சூழ்நிலைகளை போல நீங்கள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ऐसे इस महीने के शुरुआत में बिना मार्ग के आप आकर बैठे हुए होंगे। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் ஷட் டவுனா இருக்கு, அடைக்கப்பட்டு இருக்கு, सारे बंद है दरवाजे, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கு. सब बंद है। எனக்கு வழி இருந்தால் தான் நான் வாழ முடியும். मुझे मार्ग हो तो ही मैं जी सकता हूँ। எனக்கு வழி உண்டாக்கினால் தான் என்னால வாழ முடியும். मुझे मार्ग बनने पर ही मैं जी पाऊंगा। இல்லை என்றால் நானும் என் குடும்பமும் வாழவே முடியாது என்று नहीं तो சொல்லி मैं और मेरा परिवार जी ही नहीं सकते। ऐसे எதிர்கால பயத்தோடு இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு एक இருக்கிறீர்கள். भविष्य के डर के साथ अब इस जगह पर बैठे இந்த हुए மாதத்தை होंगे। குறித்து अनेक கேள்விகளோடு இந்த இடத்துல நீங்கள் வந்து इस இருக்கலாம். महीने को लेकर कई सारे सवाल के साथ बैठे हुए होंगे। கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் நான் சொன்னதை சொல்றார். परमेश्वर की पवित्र आत्मा साफ रीति से जो कहा है वो मैं कहता हूँ। உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உனக்கு ராஜாவாய் இருக்கிற தேவன் உனக்கு வழியை உருவாக்கி तुझे கொடுப்பார். सृजन करने वाला परमेश्वर, तुझे बनाने वाला, तेरे लिए जो राजा है वो तेरे लिए मार्ग அதே बनाएगा। அதிகாரத்தில் 19 வசனத்தை நீங்க பாருங்க. उसी अध्याय के 19 वचन को देखिए। இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், मैं देखो एक नया बात को करने அது वाला हूँ இப்பொழுதே தோன்றும், और वो अभी प्रकट होगी। இப்பொழுதே தோன்றும், वो अभी प्रकट होगी। நீங்கள் அதை அறியீர்களா? क्या आप उसे जानते हो? நான் வனாந்தரத்திலே வழியையும் मैं जंगल में मार्ग அவாந்தர வழியிலே ஆறுகளையும் और உண்டாக்குவேன். निर्जल देश में नदियों को बहाऊंगा। இந்த வசனத்தை ஹிந்தில என்ன எழுதி வாசிங்க கொஞ்சம் ப்ளீஸ். हम हिंदी में पढ़ते हैं। अभी प्रकट होगी, हाँ हाँ, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு வழிய நான் உருவாக்குவேன், ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன். वो कहता है कि मैं नए बात को करूंगा। அது நாளைக்கல்ல, वो कल नहीं, மறுநாள் அல்ல, या परसों नहीं, அடுத்த மாதம் அல்ல, या अगले महीने नहीं, இப்பொழுதே ரைட் நவ அது अभी தோன்றும். वो करेगा। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கான வழிய அந்த நேரத்துல உருவாக்கி கொடுப்பார். आपके लिए मार्ग को उसी समय में बना कर देगा। அல்லேலூயா. हालेलुया। நம்புங்க,
भरोसा करो। இந்த ஆராதனை நடந்துக்கு இந்த நேரத்துல எனக்கான வழி ये திறக்கப்பட்டு आराधना चलने वाले इसी समय में मेरे लिए एक मार्ग खुलेगी। எனக்கான வழி ஆண்டவர் திறந்து கொண்டே இருக்கிறார். मेरे लिए मार्ग परमेश्वर खोल रहा है। நான் இந்த மாதத்தின் அடுத்த நாளைக்கு நான் இந்த பாதையில நடக்கணும், इस महीने के कल मैं किस मार्ग में चलना நாளைக்கு है, எந்த பாதையில நடக்கணும், परसों किस मार्ग में அடுத்த चलना வாரம் है, எந்த பாதையில நான் நடக்கணும், अगले सप्ताह किस मार्ग में चलना இந்த है, மாதத்தின் கடைசி நாள் எந்த பாதையில நான் इस நடக்கணும். महीने के आखिरी दिन में किस मार्ग में चलना है। உங்களுக்கான வழியை இன்றைக்கே ஆண்டவர் உருவாக்கி கொண்டு आपके இருக்கிறார். लिए मार्ग को आज ही விசுவாசிக்கிறவங்க परमेश्वर बना கரங்களை रहा தட்டி है। தேவனை மகிமைப்படுத்தலாம். विश्वास करने वाले ताली बजाकर उसको महिमा இன்றைக்கே देंगे। எனக்கான வழி உருவாக்கப்பட்டு கொண்டு आज ही இருக்கிறது. मेरे लिए एक मार्ग बन रही है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்ப ஆண்டவர் சொல்லுகிறது, अब परमेश्वर कहता है சமுத்திரத்துல நான் வழியை உருவாக்குறேன், समुद्र के बीच में मैं मार्ग வலிய बनाऊंगा தண்ணீரில பாதைகளை और உருவாக்குவேன். पानी के बीच में मैं तेरे लिए सड़क बनाऊंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த சமுத்திரமும் இந்த வலிய தண்ணீரும் ये समुद्र और ये धारा எந்த சூழ்நிலையில நம்மை உருவாக்கி வைக்கிறது, அல்லது எந்த சூழ்நிலையில நம்மை அடைத்து வைக்கிறது. किस परिस्थिति में हमें बांध कर रखी हुई है। அல்லேலூயா. हालेलुया। அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில उस बंधे हुए परिस्थिति में ஆண்டவர் எதற்காக அதுல வழியை உருவாக்குகிறார்? परमेश्वर किस लिए उसमें मार्ग बनाता है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய ஆவியின துணை கொண்டு ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் நான் பார்க்க போகிறேன். परमेश्वर की पवित्र आत्मा के मदद से 3 बातों को हम देखने वाले நமக்கு हैं। ரொம்ப பரிச்சயமான பகுதிகள் தான், हमारे लिए बहुत परिचय कुछ भाग है, ஆனாலும் ஆவியன் இன்னைக்கு இதை தான் பேச வேண்டும் சொன்னதுனால பேசிக்கொண்டு लेकिन இருக்கிறேன். पवित्र आत्मा ने इसे ही बात करने के लिए कहा, इसलिए मैं कहता हूँ। யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தின் निर्गमन 14वां अध्याय के 3ஆம் வசனத்திற்கு வாருங்க. 3रे वचन में आइए। இந்த இடத்தில் நாம் செங்கடலில வழியை திறந்து நான் பார்க்க इस முடியும். जगह पर हम लाल समुद्र के बीच में मार्ग बनते हुए देख सकते हैं। வாசிக்கலாம். पढ़ेंगे। அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அல்லேலூயா, हालेलुया। இங்கு பார்வோனுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு எண்ணம் வருகிறது. यहाँ पे फिरो के अंदर इजराइल लोगों के बारे में एक सोच आती है। எப்பொழுது இந்த எண்ணம் வருகிறது? कब ये सोच आती है? இஸ்ரவேல் ஜனங்கள் इजरायली எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து मिस्र के गुलामीपन से 430 வருடங்கள் கழித்து 430 साल के बाद ஆண்டவர் அன்றைய நாளில அவர்களை அணியணியாய் புறப்பட பண்ணினார். परमेश्वर उस दिन में उन्हें एक छोटे छोटे झुंड में वहां से निकलने लगा। அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். वहां से वो निकल कर आते हैं। எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். मिस्र के गुलामीपन से बाहर आते हैं। இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, अब इजरायली थोड़ा सा विश्राम पाने लगे, கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு. थोड़ा खुशी आने लगी। ஓகே, 430 வருஷம் நாங்க இவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துல இருந்தோம், ஆண்டவர் என்னை விடுவிச்சிட்டார். ठीक है, 430 साल इतने बड़े गुलामी में थे, परमेश्वर ने छुड़ा लिया, பட் நாட் ஃபுல்லி, இன்னும் முழுமையா விடுதலை ஆகல. पूरी तरह से छुटकारा नहीं मिला, ஏன்னா இன்னும் எகிப்தை கிராஸ் பண்ணல. क्योंकि अब तक मिस्र को पार नहीं किए। அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? பட்டணத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க, शहर से बाहर आ गए, ஆனா எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே போகல. लेकिन मिस्र के सीमा से बाहर नहीं आए। எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே போகல, सीमा से बाहर नहीं आए, ஆனாலும் இவங்களுக்கு என்ன தெரியுமா, கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. लेकिन इनके अंदर एक छोटा भरोसा था। எகிப்தின் பட்டணங்களில் நாங்கள் வெளியே வந்து விட்டோம், हम मिस्र के शहरों से बाहर आ गए, ராஜாவின் எல்லைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம், राजा के सीमा से बाहर आ அந்த गए, ஜனத்தின் நடுவிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம், इन लोगों के बीच से हम बाहर आ அந்த गए, இருப்பு கால்வாயிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம் हम ये लोहे के इस बंधन से बाहर आ गए என்று சொல்லி போய் கொண்டு இருக்கும் பொழுது ऐसे कहकर जब जा रहे அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. उनके लिए एक संदेश आती है, பார்வோன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். फिरो उनका पीछा करता है। அல்லேலூயா. हालेलुया। பார்வோன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். फिरो उनका पीछा कर रहा है। இவர்கள் நினைக்கிறாங்க, ये सोचते हैं நாங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து விட हम வேண்டும், गुलामीपन से बाहर आ जाना है, முழுமையான விடுதலை அடைந்து விட पूरी வேண்டும். तरह से छुटकारा पा लेना இப்ப है। போய் கொண்டு இருக்கும் பொழுது अब जब जा ही रहे அங்கு थे, ஈரோத் என்கிற பள்ளத்தாக்கின் நடுவில் அவங்க உட்கார்ந்து கொண்டு वहां இருக்கிறார். पर हिरोद नाम के तराई के बीच में बैठे थे। முன்னாடி आगे सामने செங்கடல் இருக்கிறது, लाल சிவந்த समुद्र- சமுத்திரம் लाल இருக்கிறது. समुद्र है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அவர்கள் போக வேண்டும், अब इस लाल समुद्र को पार कर कर जाना है, அல்லது வேற ஏதாவது ஒரு வழியை அவர்கள் உருவாக்கி அந்த இடத்துல போக வேண்டும். या कोई और मार्ग बनाकर उन्हें जाना இப்ப होगा। ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டார். परमेश्वर ने कहा है कि तुम्हें यहीं पर रहना है। இப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது अब उस जगह पर रहते பார்வோன் समय தன்னுடைய 600 பிரதான ரதங்களோடு அவன் வருகிறான். अब फिरो अपने 600 प्रधान रथों के साथ आता
आता है। அவனுக்குள்ளாக ரெண்டு விதமான எண்ணங்கள் வந்து விட்டது. उसके अंदर दो तरह की सोच आने लगी। ஒன்று, पहला, இந்த தேசத்தில் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். इस देश में वो उलझन के साथ भटकते रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய தேசத்துல मेरे देश में அவங்களுக்கு வழி கிடைக்காம அலையறாங்க. उनके लिए मार्ग के बिना वो भटकते हैं। வழி தெரியல அவங்களுக்கு. उन्हें मार्ग नहीं எந்த पता வழியே है, போகணும் தெரியல. किस मार्ग से जाए, எப்படி இந்த எகிப்தை கடந்து வெளியே போவது? कैसे इस मिस्र से बाहर जाए, அவங்களுக்கு வழி தெரியாம அலைந்துகிட்டு वो இருக்கிறாங்க. बिना मार्ग के यहाँ वहाँ भटक இரண்டாவது रहे அவனுக்குள்ள हैं। ஒரு எண்ணம் வருகிறது. दूसरा, उसके अंदर एक सोच आती है, அவர்கள் வழியை என்னுடைய வனாந்திரம் அடைத்து வைத்திருக்கிறது. और उनके मार्ग को मेरे जंगल ने बंद कर कर என்னுடைய रखा है। வனாந்திரம் அடைத்து வைத்திருக்கிறது. मेरे जंगल ने उनके मार्ग को बंद कर दिया அருமையான है। தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, எந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர நினைக்கிறீர்களோ ஆனால் அங்கு ஒரு அடைப்பு இருக்கிறது. जिस समस्या से आप बाहर आना चाहते हो लेकिन वहां पर एक बंद है। எந்த போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர நினைக்கிறீர்கள் ஆனால் அங்கு சில வனாந்தரங்கள் அடைத்து जिस வைத்திருக்கிறது. संघर्ष से आप बाहर आना चाहते हो लेकिन वहां पर एक जंगल ने बंद रखा அங்கு है। சில சமுத்திரங்கள் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. वहां पर कुछ समुद्र ने आपके सामने बाड़ा बांधा है। அல்லேலூயா. 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 எப்படியாவது நான் வெளியே வந்துட்டா தப்பிச்சிருவேன். कैसे में मैं बाहर आ जाऊं तो बच जाऊंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நிலையில இங்க சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. इस परिस्थिति में यहाँ पर कुछ लोग बैठे हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर நீங்க कहता है, வெளியே வரும்படி முயற்சி பண்றீங்க. तुम बाहर आने के लिए प्रयास करते அது हो। உங்களுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையா இருக்கலாம், वो आपके दुख तकलीफ हो அல்லது सकती உங்க है, கடன் பிரச்சனையா या இருக்கலாம், आपकी कर्ज हो அல்லது உங்க सकती है, வேலைக்குரிய போராட்டமா या இருக்கலாம், आपकी नौकरी की அல்லது समस्या உங்க हो सकती குடும்ப है, சூழ்நிலையில் இருக்கிற या போராட்டங்களா இருக்கலாம். परिवार की परिस्थिति के कारण हो நான் सकती है। வெளியே வரவே முடியாதபடிக்கு मैं बाहर ही नहीं आ पाता हूँ। இந்த எகிப்தின் எல்லையில என்னால கால் வச்சு தாண்ட முடியல. ये मिस्र की सीमा को मैं पैर से कदमों से पार नहीं कर पा எவ்வளவு रहा। முயற்சி பண்ணி இதுல भी प्रयास அந்த कर कर। எகிப்தின் பிடியிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன். हम मिस्र के बंधन से बाहर आ गए, எகிப்தின் ராஜாவின் பிடியிலிருந்து வெளியே வந்துட்டேன். मिस्र के राजा के बंधन से बाहर ஆனா आ गए, இன்னைக்கு அவனுடைய எல்லையை நான் தாண்டணும். அந்த கடைசி கோட்டில் நான் நின்று கொண்டு लेकिन आखिर में आज उसके सीमा को पार करना है और आखिर रेस में मैं खड़ा இப்போ हूँ। இந்த சமுத்திரத்தை வெளியே தாண்டிட்டாங்கன்னா अब इस समुद्र को पार कर लिए तो அதுக்கப்புறம் எகிப்து வர முடியாது. और उसके बाद मिस्र नहीं आ सकते। எகிப்தின் ராஜா வர முடியாது. मिस्र का राजा नहीं आ என்னுடைய सकता அவனுடைய எல்லை முடிந்து விட்டது. क्योंकि उनकी सीमा समाप्त हो गई है। அல்லேலூயா. हालेलुया। பிசாசும் சில எல்லையில வச்சு உங்களை தட்டிக்கிட்டு இருக்கிறான். शैतान भी कुछ सीमा में आपको रख कर நீங்க आप நினைக்கிறீங்க அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வச்சிட்டா நான் ஜெயிச்சிரலாம். आप सोचते हैं अगला कदम मैं उठा लूं तो मैं जीत அடுத்த जाऊंगा, ஸ்டெப் நான் எடுத்து வச்சிட்டா நான் வாழ்ந்துருவேன். अगला कदम मैं उठा लूं तो मैं जी இந்த लूंगा। எல்லையில நின்னு சில போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை இன்னைக்கு நீங்க தாண்ட போறீங்க. इस सीमा में खड़े रहकर संघर्ष करने वाले शैतान के बंधन को आज आप पार करने वाले हो। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த எல்லையில अब उस सीमा में இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? इनका सबसे बड़ा समस्या क्या है? சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. लाल समुद्र है। வனாந்தரத்திலேயாவது எங்க ஓடி போய் தப்பிச்சிரலாம். जंगल में भी यहाँ वहाँ भागकर कहीं बच सकते थे, ஆனா சமுத்திரத்துல ஓட முடியாது. लेकिन समुद्र में भाग नहीं सकते। எவ்வளவு நீச்சல் அடிச்சு போவீங்க? कितना आप तैर लोगे? உங்களால நீந்த முடியாது. आप तैर नहीं पाओगे। உங்களுக்கு அங்க போட் கிடையாது. वहां पर आपके लिए कोई नाव नहीं है। இந்த சூழ்நிலையில தான் इस परिस्थिति में நான் ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியல, मैं दौड़ने के लिए सोचने पर भी दौड़ नहीं வாழணும்னு सकता, நினைச்சாலும் வாழ முடியல. और मैं जीना चाहूं तो भी இந்த नहीं जी கேள்விகளோடு पाता। சில பேருங்க இருக்கலாம். इस सवाल के साथ कई लोग इस जगह पर रह இந்த सकते हैं। சமுத்திரத்தின் கரையில வந்து உட்கார்ந்துகிட்டு इस समुद्र के किनारे में இத आकर ஒண்ணு बैठकर நான் தாண்டிட்டேனா अगर यदि इसे मैं पार कर நான் लूं तो எல்லாத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிரும். मैं सारे बातों से छुटकारा पा இஸ்ரவேல் ஜனங்களுடைய लूंगा। சூழ்நிலை அதுதான். इस्राएलियों की परिस्थिति यही இந்த है। ஒன்றை தாண்டிட்டாங்கன்னா इस एक बात को पार कर लिए இனி तो எகிப்தின் எந்த அடிமைத்தனமோ அவர்கள் மீது கிடையாது. इसके बाद मिस्र का कोई भी गुलामी उनके ऊपर नहीं रहेगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த எண்ட் பாயிண்ட்ல நின்னுக்கிட்டு इस अंत में खड़े रहकर அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. वो विलापते हैं, பின்னாடி பார்வோன் வந்து கொண்டு இருக்கிறார். और पीछे से फिरौन अपनी सेना இந்த के साथ நிலை आता है। அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ये परिस्थिति उन्हें क्या सिखाती है? அல்லேலூயா. हालेलुया। இந்த நிலை என்ன கற்றுக் கொடுக்கிறது? ये परिस्थिति क्या सिखाती है? 11ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது हम 11 वचन को देखते हैं। மோசேயை நோக்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், मूसा को देखकर वो कहते हैं, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகும்படி கொண்டு வந்தீர். क्या मिस्र में कब्र नहीं है इसलिए आपने इस मार्ग में हमें मरने ले आया? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எகிப்திலேயா கல்லறை இல்லையா? क्या मिस्र में कब्र नहीं है? இந்த வனாந்தரத்தில் நாங்க சாகவா வந்திருக்கிறோம். ये जंगल में हम मरने आए हैं क्या? சில நேரங்களில कुछ समय में நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள், आप सामना करने वाली समस्या, நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த போராட்டங்கள் आप रहने वाले वो संघर्ष இதுவரை கண்டதை கூட ஈஸியா நினைக்க வைக்கும். अब तक जो आपने देखा है उससे भी पार करने लगा सकती है। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது புரியுங்க. मैं जो कहता हूँ समझ இந்த लीजिए। ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ये लोग क्या कहते हैं? எகிப்தில எங்களுக்கு கல்லறை இல்லையாப்பா,
क्या मिस्र में हमारे लिए कब्र नहीं है? இங்க கொண்டு நான் சாகணுமா यहाँ पर आकर हमें சொல்லிட்டு मरना அவங்க है। என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? ऐसे कहकर वो क्या அடுத்த कहते हैं? வசனம் நீங்க பார்க்கும் பொழுது अगला वचन को देखिए, நாங்க எகிப்திலே இருந்தால் எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்பா. अगर हम मिस्र में रहे हो तो हमारे लिए भला हुआ होगा। நாங்க எகிப்திலே இருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். हम मिस्र में रहा हो तो हमारे लिए भला हुआ होगा। அல்லேலூயா. हालेलुया। நாங்க எங்களை விட்டுன்னு சும்மா சொன்னோமா? क्या हमें छोड़ दो हमने ऐसे நாங்க இந்த कहा क्या? வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் हम इस जंगल में मरने से बढ़कर எகிப்திலே வேலை செய்வது எங்களுக்கு நலமாயிருக்கும். मिस्र में हम उस परेशानी को झेलना हमारे लिए भला होता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எகிப்தில 430 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. मिस्र में 430 साल काम किए हैं। சொந்தமா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. खुद का उनका कुछ नहीं है। சொந்தமா எதுவுமே கிடையாதுங்க. खुद का कुछ नहीं है। கையில எதுவுமே கிடையாது. हाथ में कुछ नहीं है। வாழ சொந்த வீடு கிடையாது. जीने के लिए खुद का घर नहीं। எதுவுமே சொந்தமா கிடையாது. कुछ भी खुद का नहीं है। ஆனா लेकिन இந்த வனாந்தரத்துல வந்து நின்னு சொல்றாங்க ये जंगल में आकर खड़े होकर कहते அந்த हैं வாழ்க்கை கூட பெஸ்ட் வாழ்க்கை அப்படிங்கறாங்க. वो जीवन भी बड़ा श्रेष्ठता कहते அந்த வாழ்க்கை கூட எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா. हैं। वो जीवन भी मेरे लिए बहुत अच्छा था ஆனா இந்த कहते हैं। வனாந்தரத்துல என்ன கொண்டு நிப்பாட்டிட்டீங்க. लेकिन ये जंगल में लाकर मुझे खड़ा कर दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்களில் நம்முடைய எண்ணம் அப்படிதான் போகிறது. कुछ समय हमारा सोच ऐसे ही जाती है। நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தேனே அது கூட பெஸ்டா தான் இருந்துச்சு. नहीं, इसके पहले जो जिया वो भी अच्छा था। அது கூட நல்லதா இருந்துச்சு. वो भी अच्छा था। ஆனா இப்போ ஏன் இவ்வளவு பிரச்சனை? लेकिन अब क्यों ऐसी ஏன் समस्या? இவ்வளவு பாடு வந்துச்சு? इतने क्यों लड़ाई? செத்தா கூட நல்லா இருக்குமே मर जाओ तो भी अच्छा होगा। என்று சொல்லி சில பேர் கலங்கி கொண்டு இருக்கிறார். ऐसे कहकर कुछ लोग व्याकुल में। ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். परमेश्वर कहने वाली एक बात। மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, मूसा को देखकर परमेश्वर ने எவ்வளவு कहा, நேரம் முறையிடுவாய்? तू कितनी बार तू विलाप करते எவ்வளவு நேரம் நீ रहेगा? முறையிட்டு கொண்டு இருப்பாய்? कितनी बार तू कुड़कुड़ाते ஜனங்களை रहेगा? எழுந்து போக சொல். लोगों को उठकर जाने के लिए कहे। ஜனங்களை எழுந்து போக சொல். लोगों को उठकर जाने के लिए कहे। மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், मूसा को देखकर परमेश्वर உன் कहता है, கோலை எடுத்து சமுத்திரத்தின் மீது நீட்டு. तेरे लाठी को लेकर समुद्र உன் की ओर கோலை எடுத்து दिखा। சமுத்திரத்தின் மீது நீட்டு. तेरे लाठी को समुद्र की ओर दिखा। மோசே ஆண்டவருடைய வார்த்தையின்படியே मूसा ये परमेश्वर के தன்னுடைய वचन के கையை अनुसार சமுத்திரத்தின் மீது நீட்டுகிறார். अपने हाथ को समुद्र की ओर बढ़ाता है। சமுத்திரம் என்ன நடந்தது தெரியுமாங்க? क्या हुआ जानते हो? இந்த கோலை நீட்டின உடனே ये लाठी को बढ़ाते ही ஆண்டவர் இரவு முழுதும் பெரிய கீழ்காற்றை வீச பண்ணினார். परमेश्वर ने रात भर एक प्रचंड पुरवाई ஒரு को आने பெரிய लगा। பலத்த கீழ்காற்று வீச ஆரம்பிக்கிறது. एक प्रचंड पुरवाई वहां पर आने लग गई। என்ன தெரியுமா? अब क्या हुई? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இரவு சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? इजरायलियों को वो रात की परिस्थिति कैसे हुई होगी? ஆல்ரெடி நாங்க வனாந்தரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். पहले ही हम जंगल में बैठे हैं பின்னாடி பார்வோன் துரத்திக்கிட்டு இருக்கான். और पीछे फिरौन भगाता है। முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கு. सामने लाल समुद्र है। நான் அவன்கிட்ட சாகிறத போட எப்படியா தாண்டி போனா பார்த்தா முன்னாடி சாகு பின்னாடி சாகு. आगे इससे बच निकलना है तो पीछे भी मौत है। இதே आगे भी ஒரு मौत பெரிய है। பிரச்சனை தான். यही बड़ी समस्या இந்த है। பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரதுக்கே நான் முடியலன்னு ये இருக்கிறேன். समस्या से मैं बाहर ही नहीं निकल पाता இப்ப हूँ। வசனம் சொல்லுகிறது பலத்த கீழ்காற்று வீசினதா. और वचन कहती है कि प्रचंड पुरवाई बहने लग गई। அல்லேலூயா. हालेलुया। அந்த வனாந்தர சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து वो பாருங்க. रेगिस्तान की परिस्थिति कैसे हुई வனாந்தரம்னா ஒரு பாலைவனத்துல உட்கார்ந்து இருக்காங்கங்க. होगी? रेगिस्तान में बैठे हैं, यानी एक ஃபுல் बड़े மணலா जंगल, இருக்கும். पूरा रेत रेत भरा हुआ அந்த होगा। மணல்ல ஒரு பலத்த காற்று வீசினா என்ன ஆகும்? और उस रेगिस्तान में एक प्रचंड आंधी आएगी तो कैसे रहेगी? இருக்கிற மணல்ல அவங்க மேல வந்து விழும். जो भी पूरी रेत है वो सब उनके ऊपर आकर गिरेगी। அவங்க யோசிச்சிருப்பாங்க, उन्होंने सोचा होगा என்னடா ஆண்டவருக்கு ஏதாவது வழியை திறப்பாருன்னு பார்த்தா கீழ்காற்று அனுப்பி இன்னும் பிரச்சனை கொடுக்கிறாரு. क्या परमेश्वर कोई मार्ग खोलेंगे सोचने पर प्रचंड हवा को भेज பிரச்சனை சால்வ் ஆகும்னு பார்த்தா பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கிறது समस्या का हल निकलने का सोचने पर समस्या और बढ़ती என்று गई। சொல்லி ऐसे அந்த कहकर இரவுல ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க. वो रात में लोगों ने सोचा हुआ இந்த நேரத்துல அப்படிதான் நீங்க நினைச்சு इस கொண்டிருக்கலாம். समय में आप भी ऐसे सोचते हुए இப்போ होंगे। சால்வ் ஆயிர நினைச்சா இப்போ சால்வ் ஆகாம இன்னும் அடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறது. अब अगर मैं मर जाऊं सोचूं तो उससे भी அது अगले அடுத்த समस्या में ஸ்டெப் गए। எடுத்துக்கிட்டே இருக்கே தவிர குறைஞ்சு வர तो மாட்டேங்குது. अगला अगला पड़ाव बढ़ती जा रही लेकिन कम नहीं होती है। பேரு பிரச்சனை கூடிக்கிட்டே தான் இருக்கு தவிர குறைய மாட்டேங்குது. समस्या बढ़ती जा रही लेकिन घटती नहीं। இப்போ என்ன நடந்தது? अब क्या हुआ? இரவு முழுவதும் கீழ்காற்று வீசுகிறது. पूरे रात भर प्रचंड पुरवाई बहने लगी। காலையில் எழுந்து பார்க்கறாங்க, सुबह उठकर देखते हैं சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து நிற்கிறது. लाल समुद्र दो भाग में होकर खड़ी है। அல்லேலூயா. हालेलुया। அருமையான மகனே மகளே, प्यारे भाई बहन, இரவுல உனக்கு கீழ்காற்று வீசிச்சுதா? रात में तेरे लिए प्रचंड உங்களுடைய पुरवाई आने வாழ்க்கையில पर இது ஒரு இருளின் நாட்களை போல இருக்கிறதா? तेरे जीवन में एक अंधेर के இது ஒரு समान हो இருளின் सकती है। அனுபவத்தை போல உட்கார்ந்து एक இருக்கிறீங்களா? अंधेर के अनुभव के समान बैठे हुए हैं। நிச்சயமாக ஒரு உதயம் உண்டு. निश्चय एक उदय होगी। நிச்சயமாக ஒரு அதிகாலை உண்டு. निश्चय एक सुबह है। நிச்சயமாக வெளிச்சம் வரும். निश्चय रोशनी அந்த आएगी। நேரத்தில் நீ பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக இருக்கிற சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து उस நிற்கும். समय में तू देखते समय तेरे सामने के समुद्र दो भाग हुई होगी। இந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து உனக்கு வழியை वो உண்டாக்குவார் समुद्र ஆண்டவர். को दो भाग कर तेरे लिए मार्ग बनाएगा।
ஹalleluya हालेलुया சாகிறது நலம் என்று சொல்லாதே உன்னை வாழ வைக்க ஆண்டவர் வழியை திறப்பார் मरना भला है मत कर परमेश्वर तुझे जीने लगाएगा இஸ்ரவேல் ஜனங்களை போல इस्राएलियों நான் के செத்தா समान நல்லா இருக்கும்னு मैं சொல்லாதீங்க मर जाऊं तो अच्छा है कहे இப்போ எனக்கு என் ஜீவன் பிரிஞ்சிட்டா நல்லா இருக்கும் अभी अभी इसी समय में मेरी जान என்று निकल சொல்லிக் जाए तो अच्छा होगा கொண்டிருக்கிறவர்களே कहते हैं। ऐसे कहने ஆண்டவர் वाले சொல்லுகிறார் परमेश्वर कहता உங்களுடைய है கோலை எடுத்து நீட்ட ஆரம்பிங்க तुम्हारे लाठी को उठाकर आगे இந்த बढ़ाने கோல் लगो என்பது என்ன தெரியுமா ये लाठी क्या है जानते हो உங்களுக்கான அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் அடையாளமாக இருக்கிறது तुम्हारे लिए बुलाया हुआ जाना और तुम्हारा உங்களை चुना जाना அழைத்தவர் உண்மையுள்ளவர் तुम्हें जो बुलाया है वो सच्चा உங்களை है சும்மா ஆண்டவர் அழைக்கல तुम्हें ऐसे ही उसने नहीं बुलाया எத்தனையோ है இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் कितने सारे अंधकार के अनुभव से तुम्हें எத்தனையோ छुड़ाया பாவ है வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் कितने सारे पाप के अनुभव से छुड़ा कर लाया எத்தனை है சாத்தானின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் कितने सारे शैतान के बंधन से छुड़ा कर உங்களை लाया है அழைத்தவர் சாக விடுவாரா क्या तुम्हें बुलाया हुआ मरने உங்களை देगा அழைத்தவர் இந்த வனாந்தரத்தை கொண்டு போடுவாரா तुम्हें बुलाया हुआ इस रेगिस्तान में मरने देगा இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது आज परमेश्वर की पवित्र आत्मा कहता எந்த है சமுத்திரத்தை உன்னை அழிக்கும் என்று நினைக்கிறாயோ அதே சமுத்திரத்தை பிளக்கிற வல்லமை உன்னுடைய அழைப்பில் இருக்கிறது जो समुद्र तुझे नाश कर देगा सोचता है उसी समुद्र को दो भाग करने वाला सामर्थ्य तेरे अंदर है கர்த்தர் உங்களுடைய கையில் கொடுத்திருக்கிற அழைப்பின் வரத்தை பயன்படுத்துங்க परमेश्वर ने तुम्हारे हाथ में दिए हुए बुलावे के वरदान को इस्तेमाल करो stretch your hand तुम्हारे हाथ को உங்களுடைய बढ़ाओ கையை நீட்டி பாருங்க हाथ को बढ़ाकर உங்களுடைய கையை देखो நீட்டி ஜெபிங்க हाथ को बढ़ाकर प्रार्थना பிரச்சனைக்கு करो நேரா உங்களுடைய கையை வைங்க समस्याओं के सामने अपने हाथ को போராட்டத்துக்கு நேரா बढ़ाकर உங்களுடைய रखो கையை விரிங்க सारे संघर्ष के सामने हाथ को உங்கள் बढ़ा கை दो நீட்டி கொண்டு இருக்கும் பொழுதே சிவந்த சமுத்திரம் பிளக்க जब ஆரம்பிக்கும் तुम्हारी हाथ आगे बढ़ी हुई रहेगी तब लाल समुद्र दो भाग உங்கள் होगा। கைகளை உயர்த்தி ஜெபிக்க तुम्हारे ஆரம்பிங்க हाथ को उठाकर प्रार्थना करो ஆண்டவர்ட்ட தைரியமா சொல்லுங்க परमेश्वर से हिम्मत के साथ என்னை कहो அழைத்தவர் நீரப்பா मुझे बुलाया हुआ என்னை आप हो। அழைத்தீங்கல आपने मुझे बुलाया சாகவா है। அழைச்சீங்க क्या मरने के लिए बुलाया நான் हो? தொற்று போகவே அழைச்சீங்க क्या मुझे हारने के लिए बुलाया हो இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நான் முங்கி போகவே அழைச்சீங்க ये समस्या से बाहर न निकलने लायक डूबने के लिए बुलाया हो எதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களோ जिस बात से आप बाहर नहीं निकल पा அது रहे உங்கள் हो வியாதியாய் கூட இருக்கலாம் तुम्हारी बीमारी हो அது सकती है உங்கள் பண பிரச்சனையா இருக்கலாம் तुम्हारे पैसे का அது உங்கள் संघर्ष हो வேலையின் सकता है பிரச்சனையா இருக்கலாம் तुम्हारी नौकरी हो सकती இந்த है நாள் ஆண்டு சொல்லுகிறார் इस देर में परमेश्वर कहता है உன்னுடைய வரத்தை நீ பயன்படுத்த ஆரம்பி तेरे वरदान को तो உன்னுடைய इस्तेमाल கைகளை करने நீ लगे நீட்ட ஆரம்பி तो अपने हाथ को बढ़ाने लगे ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்துல உனக்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் परमेश्वर लाल समुद्र के बीच में तेरे लिए मार्ग அந்த बनाता है தண்ணீர் எல்லாம் உனக்காக பிரிந்து போகிறதை நீ பார்க்க उस ஆரம்பிப்பாய் पानी को तेरे लिए दो भाग होते हुए तू देख सकता है அல்லேலூயா हालेलुया அது பிரிந்து போய் वो दो भाग होकर இரண்டு பக்கமும் மதிலாய் நின்றது वो दोनों तरफ एक दीवार बनकर खड़ी हो गई। அல்லேலூயா हालेलुया எது உனக்கு தடையா இருக்கிறதோ அதே உனக்கு பாதுகாப்பாய் மாறும் जो तेरे लिए रुकावट है वही तेरे लिए सुरक्षा बनेगी அதுவே உங்களுக்கு பாதுகாப்பாய் மாறும் वही तेरे लिए सुरक्षा बनेगी அல்லேலூயா हालेलुया மோசேயை போல मूसा के உங்க समान கோலை எடுத்து கொஞ்சம் நீட்டுங்கம்மா थोड़ा अपने लाठी को लेकर आगे बढ़ाओ அல்லேலூயா हालेलुया உங்க அழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல तुम्हारा बुलावा एक है அல்லேலூயா हालेलुया உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் तुम्हारे बुलावे को और तुम्हारे चुने जाने को स्थिर रहने के लिए तुम सावधान रहो அல்லேலூயா हालेलुया அழைத்த தேவனை நோக்கி சொல்லுங்க जिसने बुलाया उस परमेश्वर की ओर कहो இந்த மாதத்துல इस महीने में எனக்கு முன்பாக मेरे सामने என்ன வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கிற मुझे बाहर न आने लायक रोकने वाले எல்லா செங்கடல் நடுவுல எனக்கான வழி திறக்கப்படணும் सारे लाल समुद्र के बीच में मेरे लिए मार्ग खुलने वाली है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया வழி இல்லாத இடத்துல வழியை जहां உருவாக்கு पर मार्ग नहीं वहां पर भी मार्ग बनाएगा உன்னுடைய பாவ வாழ்க்கையா இருக்கலாம் तेरा पाप का जीवन हो सकता உன்னுடைய है சாப வாழ்க்கையா तेरे இருக்கலாம் शाप की जीवन हो सकती உன்னுடைய போராட்டத்தின் வாழ்க்கையா है तेरा இருக்கலாம் संघर्ष का जीवन हो सकता அதன் है நடுவிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை என் ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார் उसके बीच से बाहर निकलने के लिए मार्ग मेरा परमेश्वर बना கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்த ताली बजाकर परमेश्वर को धन्यवाद நான் வெளியே வருவேன் मैं बाहर आऊंगा இந்த எகிப்திலிருந்து நான் வெளியே வருவேன் मिस्र से बाहर आऊंगा பார்வோன் கையிலிருந்து நான் வெளியே வருவேன் हीरो के हाथ से बाहर அடைக்கப்பட்ட आऊंगा வனாந்தரத்திலிருந்து நான் வெளியே வருவேன் रेगिस्तान से बाहर தடுத்தில் आऊंगा இருந்த செங்கடலிருந்து நான் வெளியே வருவேன் मैं लाल समुद्र के बीच से बाहर ஹalleluya आऊंगा हालेलुया I will come out தைரியமா बाहर சொல்லுங்க आऊंगा हिम्मत நான் के வெளியே साथ வருவேன்ப்பா मैं बाहर आऊंगा நான் மீறி வெளியே வருவேன் मैं उसमें से बाहर निकल कर நான் आऊंगा மூங்கி சாக போறவன் இல்ல मैं डूब कर मरने वालों में नहीं எந்த है வெள்ளமும் நடுவில நடந்தாலும் அதுல மூழ்கி போக மாட்டீங்க कोई भी बाढ़ के बीच में तुम जाने पर भी उसमें डूब नहीं जाओगे தண்ணீர்கள் மேல் மேல் தண்ணீர் உங்கள் மேல் புரண்டாலும் पानी तुम्हारे ऊपर से जाने पर भी மூழ்கி போவதில்லை तुम उसमें से नहीं डूबोगे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया மூழ்கடிக்க என் தேவன் விட மாட்டார் डुबाने के लिए मेरा परमेश्वर नहीं देगा கலங்கவே கலங்காதீங்க आप उसके लिए उलझन में मत உங்களுடைய रहो தகுதிக்கு மீறின பிரச்சனை வந்தாலும் என் தேவனுடைய தகுதிக்கு அதை சரிப்படுத்த முடியும் तुम्हारे काबिलता से बढ़कर समस्या आने पर भी मेरा परमेश्वर का Just काबिलता believe उसे that. सही कर அவ்வளவுதான். देगा।
केवल उस पर भरोसा உன்னுடைய कर। தகுதிக்கு மீறின பிரச்சனை தான். तेरी काबिलियत से बढ़कर ஆனா समस्या அது है, என் தேவனுடைய தகுதிக்கு உள்ளதான் இருக்கும். लेकिन मेरे परमेश्वर के काबिलियत के नीचे रहे। என் தேவன் அதை கொண்டு வெளியே கொண்டு मेरे வருவார். परमेश्वर उससे बाहर இரண்டாவது निकाल இன்னொரு आएगा। காரியத்தை பாருங்க. दूसरा एक और बात को देखेंगे, யோசுவா 3ஆம் அதிகாரத்தின் यहोशू तीसरा अध्याय के 1ஆம் வசனத்தை பாருங்க. पहले वचन को देखिए। ஜோசுவா chapter 3 verse 1 यहोशू 3:1 में पढ़िए, அங்கு வாசிக்கும் பொழுது, वहां पर पढ़ते हैं, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். सो यहोशू सवेरे उठकर इस्राएल से निकलकर सित्तीम को जाकर वहां पर यरदान के किनारे वो आकर वहां से आगे निकल पड़ने के लिए वो रुके थे। அல்லேலூயா. हालेलुया। அங்கு சொல்லுகிறது, वहां पर कहा गया है, இந்த யோர்தானை கடக்கும் முன்னே ராத்தங்கினார்கள். ये यरदान को पार करने से पहले रात को ठहरे। இப்போ अब இவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை? अब यहाँ पर क्या समस्या है? செங்கடல் பிரச்சனை என்ன தெரியுமா? लाल समुद्र का क्या வெளியே समस्या வர है? முடியாத ஒரு பிரச்சனை. बाहर न आने वाली एक समस्या थी। என்னால வெளியே வர முடியாதபடிக்கு தடையா இருந்து கொண்டு मैं இருக்கு. बाहर न आने लायक मेरे लिए एक रुकावट है। இப்ப யோர்தான் பிரச்சனை என்ன தெரியுமா? अब यरदान की समस्या क्या है? இந்த சைடுல இருந்து इस तरफ से அந்த யோர்தானுக்கு அந்த சைடு பாக்குறாங்க, यरदान की उस तरफ देखते हैं, கானான் தெரியுது. कानान दिखती है, கானான் தெரியுது. कानान दिखती है, புரியுதா? समझ रहे हो? இப்ப கானானுக்குள்ள போகணும். अब कनान के अंदर जाना है, உள்ள போக முடியாதுக்கு இருக்கிற ஒரு தடை தான் யோர்தான். अंदर न जाने लायक रुकावट ही यरदान नदी है। நான் வெளியே வந்துட்டேன் பிரச்சனையில இருந்து, मैं समस्या से बाहर ஆனா आ गया, ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியல. लेकिन आशीष के अंदर नहीं जा என் पाता हूं। போராட்டத்துக்கு நான் வெளியே வந்துட்டேன். मैं अपने संघर्ष से बाहर आ गया, செங்கடல கடந்து வெளியே வந்துட்டேன். लाल समुद्र से बाहर आ ஆனா गया, என்னால நன்மைக்குள்ள போக முடியல. लेकिन मैं भलाई के अंदर नहीं जा என்னால पाता, சமாதானத்துக்குள்ள போக मैं முடியல. शांति के अंदर नहीं जा என்னால पाता, சந்தோஷத்துக்குள் போக मैं முடியல. खुशी के अंदर नहीं प्रवेश कर पाता, உள்ளே போக முடியாதபடிக்கு இங்க ஒரு தடை இருக்கிறது. अंदर न जाने लायक रुकावट है। ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற கானானின் சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் ஒரு தடை. परमेश्वर ने तुम्हारे लिए तैयार किया गया कानान के खुशी को न स्वीकारने அந்த लायक रुकावट। கானானின் அந்த தேனையும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உள்ளே போக முடியாதபடிக்கு ஒரு தடை இருந்து கொண்டு वो இருக்கிறது. दूध और मध बहने वाले कानान के अंदर जाने के लिए रुकावट है। இப்ப அந்த கானான் உள்ள போயிட்டாங்கன்னா, अब वो कानान के अंदर चले गए तो இதுவரைக்கும் தேசமே இல்லாதவங்களுக்கு தேசம், अब तक जिसके लिए देश नहीं था उसके लिए देश இதுவரைக்கும் मिल வீடு जाएगी। இல்லாதவனுக்கு வீடு, अब तक जिसके लिए घर नहीं था उसको घर मिलेगी। இதுவரைக்கும் கூடாரத்தில் இருந்தவன் இப்ப பில்டிங் கட்டி வாழ போகிறான். अब तक जो तंबू में जीता था वो बिल्डिंग बनाकर जिएगा, ஏன்னா அந்த கானான் அவர்களுக்கான சொந்த பூமி, क्योंकि वो कानान उनके लिए खुद का जमीन है, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. प्रतिज्ञा किया गया जमीन இப்ப அந்த है। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை अब उस प्रतिज्ञा किए गए आशीषों को பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, न पाने लायक, அது உள்ள போய் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு उसके अंदर जाकर अच्छे जीवन बिताने ஒரு लायक தடையாய் இருந்ததுதான் இந்த யோர்தான். एक रुकावट बनकर यरदान नदी थी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ சில பேர் இந்த யோசனையில உட்கார்ந்துட்டு अब இருக்கீங்க, कुछ लोग इस सोच में बैठे हुए होंगे, என் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆற மாதிரி தான் இருந்துச்சு, मेरा समस्या का थोड़ा हल அதுல निकलता है, இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டேன்ப்பா. मैं उसमें से थोड़ा बाहर आ गया, ஆனாலும் लेकिन फिर भी நீங்க வைத்திருக்கிற அந்த ஆனந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில வரல. आपने रखा हुआ वो आनंद मेरे जीवन में नहीं நீங்க आया। வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பரிபூரணம் எனக்கு இன்னும் வரல. आपने रखा हुआ उस आशीष की संपत्ति मेरे परिपूर्णता मेरे जीवन में नहीं आई। அல்லேலூயா. हालेलुया। கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? कानान देश कैसा देश है? வருஷம் முழுவதும் ஆண்டுடைய கண்கள் இருக்கிற தேசம். पूरे साल भर में परमेश्वर का नजर उस पर टिकी வருஷத்தின் रहती। துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆசீர்வாதம் இருக்கிற தேசம். साल के शुरुआत से लेकर अंत तक आशीष भरी रहती है। அல்லேலூயா. हालेलुया। விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும், அறுவடையிலிருந்து விதைப்பு வரைக்கும் ஆசீர்வாதம் बोने இருக்கும். से लेकर कटनी तक आशीष और कटनी से बोने तक फिर से आशीष। கண்மலை தேன் அங்க கிடைக்குங்க. चट्टान की मध वहां पर मिलती அங்க है இருக்கிற கோதுமை மணிகள் உயர்த்த ரகைகளான और கொடுக்கிறார். वहां के गेहूं के धान्य उत्तम श्रेष्ठ அந்த भाग के அளவுக்கு हैं। ஒரு ஆசீர்வாதமான தேசம். इतना बड़ा एक आशीष इस देश, ஆனா உள்ளே போகிறதுக்கு முன்பாக लेकिन अंदर जाने से पहले இவங்களுக்கான கடைசி எல்லை இது. இந்த எல்லையில ஒரு தடை இருக்கு. इनके लिए आखिरी सीमा यहाँ पर एक रुकावट है। எகிப்திலிருந்து வெளியே எல்லையில ஒரு தடை இருந்துச்சு, मिस्र के सीमा पर एक रुकावट அதை थी, தாண்டி வெளியே வந்துட்டாங்க. उसे पार कर बाहर आ गए। இப்ப கானானின் எல்லையில ஒரு தடை இருக்கு, இதை தாண்டி உள்ள போகும். कानान की सीमा में एक रुकावट, उसे पार कर ना जा पाए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்ப ராத் தங்குகிறார்கள். अब वो रात को ठहरते ஆண்டவர் हैं। யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर यहोशू को देखकर कहते हैं, யோசுவாவே, हे यहोशू, மோசே கூட இருந்தது போல நான் உனக்கு கூட இருப்பேன். जैसे मूसा के संग था वैसे तेरे संग भी रहूंगा। மோசேக்கு எப்படி அவங்க ஒரு கணத்தை கொடுத்தாங்களோ அதே கணத்தை இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக உனக்கும் கொடுப்பாங்க. जैसे मूसा को एक आदर को दिए थे वैसे इजराइल के सामने
तुझे भी एक இப்ப आदर को என்ன देंगे। செய்யணும் தெரியுமா? अब क्या करना இப்ப है? என்ன செய்யணும் தெரியுமா? अब क्या करना है? நீங்கள் நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பதற்கு இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். कल तुम चमत्कार को देखने के लिए आज तुम्हारे अपने आप को पवित्र कर அந்த लेना है। அதிகாரத்தின் 5ஆம் வசனம் அப்படிதான் उस சொல்லுகிறது. अध्याय के 5वां वचन ऐसे कहती है, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். आज तुम अपने आप को पवित्र कर लो, நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் கர்த்தர் செய்வார். कल तुम्हारे बीच में परमेश्वर चमत्कार करेगा। அடுத்தவங்க வீட்ல போய் அற்புதம் செய்ய மாட்டார். ஏன் வீட்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார்? किसी पड़ोसी के घर पर जाकर चमत्कार नहीं करेगा, मेरे घर पर चमत्कार करेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்பிக்கை வைங்க. भरोसा रखो, நாளைக்கு என்னுடைய வீட்ல அற்புதம் நடக்கும். कल मेरे घर पर चमत्कार होगी, என்னுடைய வேலையில அற்புதம் நடக்கும். मेरे नौकरी में एक चमत्कार என்னுடைய होगी, ஃபேக்டரியில ஆபீஸ்ல அற்புதம் நடக்கும். मेरे फैक्ट्री में दफ्तर में एक चमत्कार होगी। அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுது நடக்கும்? कब होगी? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. आज तुम अपने आप को पवित्र करने। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. पवित्र कर लो, எந்த அளவுக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க அந்த அளவுக்கு பரிசுத்தம் பண்ணுங்க. जितना अपने आप को पवित्र कर सकते हो उतना எந்த अपने आप அளவுக்கு को உங்களை पवित्र बना சுத்திகரிக்க लो। முடியுமா ஆண்டவரை சுத்திகரிங்க. जितना आपको शुद्धिकरण कर सकते हो उतनी आपको இந்த परमेश्वर के सामने ஆராதனையில शुद्धिकरण இந்த करो। பரிசுத்தம் என்பது உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய சரீரத்தையும் சார்ந்ததா இருக்கு. इस आराधना में आपकी पवित्रता आपके आत्मा के शुद्धिकरण में भी बना हुआ है। உங்கள் தவறுகளை கொஞ்சம் அறிக்கையிட்டு ஜெபிங்க. आपके गलतियों को थोड़ा कबूल कर कर प्रार्थना करो। இயேசப்பா, यीशु पिता, கண்ணுக்கு முன்னாடி காணான் இருக்கு. आंखों के सामने काना ஆனா नहीं, உள்ள போகிறதுக்கு முன்னாடி लेकिन अंदर जाने से पहले என்னுடைய அசுத்தம் தடையா இருக்கிறது. मेरा अशुद्धता एक रुकावट இப்ப நான் बनी இந்த है। அசுத்தத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த யோர்தான் ஆண்டவர் अब வச்சிருக்காரு. मैं अशुद्धता को हटाने के इस योरदान को परमेश्वर ने உன்னுடைய रखा। உன்னுடைய பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிரும். तेरा समस्या का हल आसानी से निकल நான் जाएगी। எப்போதுமே ஒரு காரியத்தை मैं சொல்லுவேன். हमेशा एक बात को कहता எப்பவும் हूं, ஒரு காரியத்தை நம்புறது அதுதான். हमेशा एक बात को भरोसा என் करता हूं। அற்புதம் செய்வதற்கு என் ஆண்டவருக்கு கடினமான காரியமே கிடையாது. चमत्कार करने मेरे परमेश्वर के लिए कठिन है ही நீங்க नहीं। நடந்து போற நிலையிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். आप चलकर जाने वाली स्थिति में भी चमत्कार உங்க कर सकता है। வஸ்திரத்திலையும் அற்புதம் செய்வார். आपके वस्त्र में भी चमत्कार कर सकता है। அற்புதம் செய்வதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம். चमत्कार करना मेरे परमेश्वर के लिए बहुत आसान है। ஆண்டவருக்கு லேசான காரியம்னா உங்களுக்கு லேசான காரியம் अगर தான். परमेश्वर के लिए आसान है तो आपके लिए भी आसान है। ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்தம் இருக்க இதுதான் கடினமான लेकिन காரியம். उसके पहले जो ये पवित्रता है ये कठिन है। இந்த பரிசுத்தத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா यदि ये पवित्रता में तुम यदि स्थिर रह गए तो அற்புதம் ஈஸியா நடந்துகிட்டே இருக்கும். चमत्कार आसानी से होने लगेगी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்ப யோர்தானை பிளப்பதற்கு இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். अब यरदान को दो भाग में करने इन्हें बहुत कठिन उठाने எப்படி உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு இவ்வளவு நேரம் வந்தாங்களோ அதே மாதிரி தான் நடக்கணும். जैसे वाचा के संदूक को लेकर अब तक चल कर आए ஆனா वैसे என்ன ही आगे தெரியுமா, चलना அதுக்கு है। முன்னாடி लेकिन उसके पहले அற்புதத்தை பார்ப்பதற்கு चमत्कार को देखने के நீங்கள் लिए, உங்கள் ஆசீர்வாதத்தை तुम சுதந்தரிப்பதற்கு अपने आशीष को हासिल करने से உங்களுக்கான पहले, நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு अपने भलाई को हासिल करने से உங்கள் पहले, குடும்பத்தின் சந்தோஷத்தை சமாதானத்தை சுதந்தரிப்பதற்கு अपने परिवार के शांति को हासिल करने से पहले sanctify yourself. अपने आप को உங்களை तृप्त करो, பரிசுத்தப்படுத்துங்க. अपने आप को शुद्धिकरण உங்களை करो, பரிசுத்தப்படுத்துங்க. अपने आप को உங்களை शुद्धिकरण करो, பரிசுத்தமா வைங்க. अपने आप को पवित्र रखो। இந்த பரிசுத்தப்படுத்தின உடனே ये पवित्र करने के बाद ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, இப்பொழுது ஆசாரியர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு. अब याजकों को देखकर एक बात कहता है, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு वाचा के संदूक को उठाकर ஆசாரியர்கள் யோர்தானை நோக்கி போகட்டும். याजक लोग यरदान की ओर जाने யோர்தானை दो, நோக்கி போகட்டும். यरदान की ओर जाने दो। எந்த தடை இருக்கிறதோ அந்த தடையை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. जो रुकावट है उस रुकावट को हिम्मत के साथ सामना करो। அல்லேலூயா. हालेलुया। பயப்படாதீங்க. मत डरो, பயப்படாதீங்க. मत डरो। தைரியமா அந்த தடையில காலை வைங்க. காலை வச்ச உடனே யோர்தான் நதி ரெண்டாய் பிளந்து போயிடுச்சு. हिम्मत के साथ आगे बढ़ो और पैर रखते ही वो दो भाग में हो गए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப எந்த சூழ்நிலை தெரியுமா, अब कैसे இந்த परिस्थिति थी? யோர்தான் நதியானது ये यरदान की नदी மற்ற மாதங்களில बाकी के महीनों में ரொம்ப அமைதியா ஓடுற ஒரு நல்ல ஒரு சாந்தியான ஒரு நதி தான். बहुत शांति से बहने वाली एक नदी है। ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப ஆழம் கிடையாது. बहुत शांति से बहती है, बहुत ஈஸியா गहराई नहीं है। கடந்துற கூடிய ஒரு நதி தான். आसान से उसे पार करने लायक एक नदी है। ஆனால் लेकिन இந்த அறுப்பு காலம் இருக்கிறதே, ये जो कटनी का दिन இந்த है, அறுப்பு காலத்துல ये कटनी के महीने இந்த में நதியானது எப்படி ஓடுனா கரை புரண்டு ஓடுமா. ये नदी कैसे बहती है, यानी कि किनारा भी न दिखने लायक அந்த बहती है। நாட்களில அந்த யோர்தான் நதி இருப்பதை காட்டிலும் பல மடங்கு பெரிதாகும். उन दिनों में ये वो नदी हमेशा के से बढ़कर कई गुना वो बढ़ जाती है। எது கரனே தெரியாத அளவுக்கு தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும். कौन सा किनारा है वो ही नहीं दिखाई देने लायक बहती है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் வந்தது எந்த காலம் தெரியுமா? अब इजराइल भी किस समय में आए? அறுப்பு காலத்துல வந்தாங்க. वो कटनी के उन दिनों இப்ப में आए। அறுப்பு காலத்துல अब कटनी के இப்ப दिनों में யோர்தான் நதியில போய் காலை வைக்கணும். अब यरदान की नदी में पैर रखना है। கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर देखिए,
கரை எதுனே தெரியாது. अब किनारा कौन सा है वो ही नहीं दिखती है, எது கரைன்னு தெரியாது. किनारा ही नहीं दिखती। காலை வச்சா அது கரையா அல்லது ஆழமான்னு தெரியாது. अगर पैर रखते ही वो किनारा है या गहराई है पता नहीं, ஏன்னா தண்ணீர் கரை புரண்டு ஓடுதுன்னா கரையெல்லாம் அரிச்சிட்டு போயிட்டு क्योंकि पानी ऐसे किनारे को न दिखने लायक बहती है, यानी किनारे को இருப்பதை बहा कर ले गई। காட்டிலும் இந்த பெரு வெள்ளம் வருமே அந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஓடிக்கிட்டு जो இருக்கிறது. है उससे बढ़कर एक बाढ़ आने लायक बहती गई है। இப்ப அங்க கரை இருக்கா இல்லையானே தெரியாது. अब वहां पर किनारा है कि नहीं पता नहीं, ஆனா வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहती है உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வருகிற ஆசாரியரின் கால்கள் वाचा के संदूक को उठाकर लाने वाले याजकों के पैर தண்ணீரில் பட்ட உடனே, पानी में लगते ही, கரை இருந்தானா இல்லாட்டானா என் காலு தண்ணீர்ல பட்டா தண்ணி ரெண்டா பிரியும். किनारे रहे या न रहे, मेरा पैर किनारे पे पानी में लगते ही वो दो भाग हो जाए। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया। எனக்கு வழியை உருவாவதற்கு கரை தேவையில்லை, என்னுடைய கால்கள் போதும். मेरे लिए मार्ग बनाने के लिए किनारे की जरूरत नहीं, मेरा पैर काफी ஏன்னா है। என்னுடைய ஆண்டவர் கரையிலிருந்து வழியை உருவாக்குவர் அல்ல, தண்ணீரிலிருந்து வழியை क्योंकि உருவாக்குகிறவர். मेरा परमेश्वर किनारे से नहीं लेकिन पानी के बीच में से मार्ग அவர் बनाता है। வழியை தண்ணீரில வழியை वो உருவாக்குகிறவர். पानी के बीच में मार्ग बनाता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அவங்க தண்ணில அந்த கால்கள் பட்ட உடனே अब उस पानी में उनके पैर लगते ही ரெண்டாய் பிளகிறது. वो दो भाग में हो அப்படியே அந்த நதியானது ரெண்டு புறமும் நிக்கிறது गई। वो போல. नदी दो तरफ खड़ी हो வசனம் गई। சொல்ல குவியலாக நின்று கொண்டு இருக்கிறது. वचन कहती है एक ढेर के समान खड़ी हो गई। குவியலாக நின்ற உடனே ஆசாரியர்கள் போறாங்க. एक ढेर के समान खड़े होने के நடந்து बाद போய் याजक लोग நடு चल- யோர்தான்ல வந்து நிக்கறாங்க. वो बीच यर्दान में जाकर खड़े हैं। இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் போறாங்க. अब इजराइल के सारे लोग இந்த जाते हैं। ஜனங்கள் போகிற வரைக்கும் ஆசாரியர்கள் யோர்தான் நடுவில் நின்னுகிட்டே இருக்கிறாங்க. वो लोग पार करने तक याजक लोग उस नदी के बीच में खड़े எல்லா ஜனங்களும் போனாங்க. हैं। सारे लोगों ने पार कर लिया। கானானுக்குள் காலை வச்சாச்சு. कानान में पैर रख दिए। அங்கிருந்து ஒரு 12 பேரை அழைத்து கொண்டு வந்தாங்க. वहां से 12 लोगों को बुलवाया। ஒரு 12 கற்களை யோர்தான் நடுவுல வச்சாங்க. एक 12 फर्तन को यर्दान से उठाया। யோர்தான் நதியிலிருந்து ஒரு 12 கற்களை எடுத்து அங்க கொண்டு நட்டுனாங்க. यर्दान की नदी से 12 पत्थर को निकालकर बाहर लगाया। இது வரைக்கும் யோர்தான் அப்படியே தான் நின்னுகிட்டு இருக்கிறது. अब तक यर्दान ऐसे ही खड़ी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அத்தனை பேரும் போய் ஆசாரியர்கள் போனதுக்கு அப்புறம் தான் யோர்தான் பழையபடி தன்னுடைய நிலைக்கு திரும்பி अब வருகிறது. सारे लोग पार करने के बाद, याजक पार करने के बाद वो नदी अपने आप இப்போ स्वामान्य रीति में அத்தனை आ गई। பேரும் யோர்தானை கடந்து கானானுக்குள் நுழைந்து अब விட்டார்கள். सारे लोग यर्दान को पार कर कर कानान में प्रवेश कर लिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு உள்ள போக முடியாதபடிக்கு தடை இருக்கா? आपको अंदर न जाने लायक रुकावट है क्या? ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க. केवल एक बात को करो, உங்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்க ஆரம்பிங்க. आपके वाचा के संदूक को उठाने लगो। இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய வசனம். ये वाचा का संदूक यानी परमेश्वर का वचन, இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பிங்க. ये वचन को कहने இந்த लगो, வசனத்தை பேச ये ஆரம்பிங்க. वचन को बोलने लगो। உங்க பிரச்சனையை பார்த்து வசனத்தை பேசுங்க. आपके समस्या को देखकर वचन बोलो। ஆண்டவர் பிசாசை பார்த்து வசனத்தை பேசினார். परमेश्वर ने शैतान को देखकर वचन कहा, அப்படிதானே ஜெயிச்சாரு? वैसे ही विजय पाया। பிசாசுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? शैतान को क्या सिखाया? வசனத்தை சொல்லி கொடுத்தாரு. वचन को सिखाया। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையா இருக்கிற அந்த பிரச்சனைக்கு வசனத்தை சொல்லி கொடுங்க. आपके सामने रुकावट बनने वाले उस समस्या को वचन நீங்க सिखाओ। வசனத்தை பேச பேச आप वचन को कहते कहते என்ன நடக்கும் தெரியுமா? क्या होगी जानते हो? நீங்கள் மாத்திரமல்ல, केवल आप ही नहीं, உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரும் இந்த யோர்தானை கடக்கலாம். आपके साथ रहने वाले सारे लोग ये यर्दान को நீங்க पार कर- ஒருவர் வசனத்தை பிடிச்சு உங்க குடும்பத்துல நின்னீங்கன்னா, आप एक लोग वचन को थाम कर आपके நீங்கள் परिवार में खड़े ஒருவர் இந்த रहोगे तो, வசனத்தை தூக்கி கொண்டு உங்க குடும்பத்துல நின்னீங்கன்னா, आप एक जन इस वचन को थाम कर आपके परिवार में खड़े உங்கள் रहोगे तो, குடும்பத்தின் முழு அங்கத்தினரும் கானானுக்குள் வருவார்கள். आपके परिवार के सारे लोग उस कानान के अंदर இந்த आएंगे। யோர்தானை கடக்காண்டவர் உதவி செய்வார். इस कानान को अंदर प्रवेश करने में मदद எது உனக்கு करेगा। கிடைக்க முடியல என்று இருக்கிற அதை கர்த்தர் கிடைக்க வைப்பார். आपके लिए जो नहीं मिलेगा आप सोचते हो उसे वो पाने लगाएगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த யோர்தான் நடுவில் ஆண்டவர் வழியை உருவாக்கினார். यर्दान के बीच में एक मार्ग को परमेश्वर बनाया। ஆசீர்வாத பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டார். आशीष मिलने वाली उस आशीष को उन्होंने हासिल कर சோ लिया। இந்த மாதத்துல इस महीने में ஆண்டவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார். आप पा लेने वाले आशीषों को परमेश्वर तुम्हें देगा। அதற்காக யோர்தானை கடப்பதற்கு உங்கள் வசனத்தை வைத்து பேச और ஆரம்பிங்க. उसके लिए पार करने के लिए आपके वचन को रखकर उस यर्दान को पार ஆண்டவர் करो। உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருல்ல, परमेश्वर ने तुम्हें प्रतिज्ञा किया அந்த है। வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. उस प्रतिज्ञा को कहकर प्रार्थना करने लगो। அல்லேலூயா. हालेलुया। வெளியே எகிப்திலிருந்து வெளியே வர வச்சாரு, கானானுக்கு உள்ளேயும் போக வைப்பார். मिस्र से बाहर आने लगाने वाला कानान के अंदर भी प्रवेश करने கரங்களை தட்டி लगाएगा। அவனுக்கு நன்றி செலுத்தலாம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद देंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது ஒரு காரியத்தை சுருக்கமா சொல்லி तीसरा एक முடிக்கிறேன். बात को हम सारांश में देखेंगे। அடுத்ததாக ஒரு வழியை பார்க்கிறோம். अगला एक मार्ग को देखते 2 हैं। ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் दूसरा राजा दूसरा अध्याय के 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, उसके 8 और 9 वचन में 2 पढ़ते हैं। ராஜாக்கள் दूसरा राजा 2ஆம் அதிகாரம் दूसरा राजा 8ஆம் 9ஆம் வசனம். 8 और அப்பொழுது எலியா
தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அடுத்து அவர் சரி, ஓகே ஓகே. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं எலியாவும் எலிசாவும் போயிட்டு இருக்காங்க. एलिया और एलिशा जा रहे हैं நடுவுல அதே யோர்தான் நதி வருகிறது. और बीच में वही यरदान आती है। இப்போ இந்த நதியை கிராஸ் பண்றதுக்கு अब इस नदी को पार करने எலியா என்ன பண்ணார் தெரியுமா? एलिया ने क्या किया? பட்டார் நம்முடைய சால்வையை எடுத்தாரு, तुरंत अपने चद्दर को निकाला, சால்வையை அடிச்சாரு, चद्दर से मारा அந்த பக்கம் அந்த சால்வையை முறுக்கி தண்ணீரில் அடிக்கிறாரு. और वो चद्दर को घुमाकर उस पानी में मारता है। அவ்வளவு பெரிய நதி ரெண்டாய் பிளந்துச்சு. उतना बड़ा नदी दो भाग में हो गई। ஈஸியா ரெண்டு பேர் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. आसानी से दोनों ने पार करके चला இப்ப गया। அங்க போனவங்க अब वहां पर जाने वाले எலியா அப்படியே மேல போயிட்டாரு. एलिया वैसे ऊपर चले गए। எலியா அப்படியே एलिया இப்ப மேல போயிட்டாரு. अब ऊपर उठा लिए இப்ப गए। எலிசாக்கு திரும்பி வரணும். अब एलिशा लौट कर आना है, திரும்பி, ஏன்னா தீர்க்கதரிசிகளுடைய கூடாரங்கள் இங்க இருக்கிறது. क्योंकि भविष्यवक्ता के तंबू जो इस पार है, இப்ப இந்த பக்கம் வருவதற்கு अब इस पार आने के लिए இவருக்கு வழி தெரியல. ये मार्ग नहीं जानते, போயாச்சு, चले तो गए, திரும்பி வரணுமே, अब लौट कर आना என்ன है। பண்ணனும் தெரியல. क्या करे पता नहीं। இப்ப எலியாவிடம் அதற்கு முன்பாகவே என்ன பண்ணான்னா, ரெண்டு எனக்கு உம்முடைய ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். लेकिन इसके पहले ही क्या किया, एलिया के पास से आपके आशीषों का वरदान मुझे दुगना இப்ப எலியா चाहिए எடுத்துக் मांगे। கொள்ளப்படும் பொழுது अब जब एलिया उठा लिया அவருடைய गए, சால்வை கீழே விழுகிறது. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு எலிசா வருகிறார். उसका चद्दर नीचे गिरता है, एलिशा उसे उठाकर आ जाता அதே है, நதியில வந்து நிக்கிறாரு. उसी नदी पर आकर खड़ा है। அல்லேலூயா. हालेलुया। அந்த வசனத்தை வாசிக்கலாம். उस वचन को पढ़ेंगे। எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடுத்தான். தண்ணீரை அடித்ததினால் அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இப்போ अब எலியாவின் சால்வை பிடித்து கொண்டு एलिया के चद्दर को पकड़कर எலியா என்ன பண்ணாரோ அதே மாதிரி பண்றாரு. जैसे एलिया ने किया वैसे ही एलिशा அதோடு करते, கூட கொஞ்சம் பேசுறாரு. उसके साथ कुछ बोलने भी என்ன लगता है। பேசுறாருன்னா, क्या बोलता है? எலியாவின் தேவன் எங்கே, एलिया का परमेश्वर कहाँ है? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி एलिया का परमेश्वर कहाँ है कहकर தண்ணீரை அடித்தார். पानी पर वो मारने लगा। அடித்ததினால उस मारने के இந்த कारण தண்ணீர் ரெண்டாய் பிரிந்து ये விட்டது. पानी दो भाग में हो गए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ अब எலியாவின் சால்வை எலிசாட்ட கிடைச்சிட்டு, एलिया का चद्दर एलिशा को मिल गई, ஆனா வரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. लेकिन वरदान है कि नहीं पता नहीं। சால்வை வந்து விழுந்துச்சு, चद्दर आकर गिरी, ஆனா வரம் வந்துச்சான்னு தெரியல. लेकिन वरदान आया का पता नहीं। இப்போ இதை எப்படி செயல்படுத்துவது? अब इसे कैसे हम प्रयास में क्रिया में लाएं? அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல उस समय में நமக்கு பிரச்சனை எதுக்கு தெரியுமா வருது? हमारा समस्या कहाँ நமக்கு आती है? தடைகள் ஏன் வருது தெரியுமா? हमारे लिए रुकावट क्यों आती है? நமக்குள்ள இருக்கிற வரத்தையும் விசுவாசத்தையும் செயல்படுத்துவதற்காகவே அது வரும். हमारे अंदर के वरदानों को और विश्वास को क्रिया में लाने के लिए आती है। இப்போ இந்த எலிசாக்கு வரம் கிடைச்சிட்டா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் अब ये एलिशा को वरदान मिली कि नहीं इसका निश्चय नहीं है। சால்வை விழுந்துச்சு. चद्दर गिरी, எலியா என்ன சொன்னாரு? एलिया ने क्या कहा? மேல பார்த்தா போச்சல பார்த்தா உனக்கு கிடைக்கும் मैं அப்படின்னு. जाते समय यदि तू देखने पर तुझे मिलेगी। ஆனா போகச்சல எலியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. लेकिन जाते समय एलिया कहकर जा सकते எப்பா थे, நீ என்ன பார்த்துட்ட, तूने मुझे देख நீ लिया, வரத்தை கொடுத்துட்டேன், मेरे वरदानों को देख இல்லன்னா लिया। ரெண்டு தேவதூதரை அனுப்பி ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். या कोई दो दूधों को बेचकर परमेश्वर कह सकते थे। எப்படி இயேசு மேல போச்சல ரெண்டு தேவதூதர் வந்து சொன்னாங்க தெரியுமா? जैसे यीशु को ऊपर उठाते समय दो दूध लोगों ने आके कहा, எப்படி மேலே போகிறாரோ அப்படியே திரும்பி வருவார். जैसे वो ऊपर उठा लिए गए वैसे ही वो लौट कर भी அதே आएगा। மாதிரி ஏதாவது ஒரு அசிரி சத்தமாவது கேட்டிருக்கலாம். वैसे किसी की आवाज सुनी होनी चाहिए, எதுவுமே கேட்கல. कुछ नहीं सुनाई दी। அல்லேலூயா. हालेलुया। இப்போ எலிசா என்ன பண்றாருன்னா, अब एलिशा क्या करता है? தன்னிடத்தில் இருக்கிற அந்த சால்வையை பிடித்துக்கொண்டு अपने पास की उस चद्दर को पकड़कर தமக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தோடு பேச अपने ஆரம்பிக்கிறார். अंदर के विश्वास के साथ बातें அந்த करने लगा। விசுவாசத்தோடு பேச उस ஆரம்பிக்கிறார். विश्वास के साथ बातें करने लगता है। எலியாவின் தேவன் அங்கப்பா. एलिया का परमेश्वर அந்த சைடுல இருந்து இங்க வர்றதற்கு எலியா அடித்து திறக்க முடியும் என்றால், उस तरफ से इस तरफ आने के एलिया मारकर खोल सकते हैं तो இங்கிருந்து அங்க போவதற்கும் என் எலியாவின் தேவன் இருந்தால் அது நடக்கும். यहाँ से उस तरफ को जाने के लिए भी मेरा एलिया का परमेश्वर हो तो संभव है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கடந்த பிப்ரவரி மாசத்துல पिछले फरवरी महीने में கடந்து வந்து
पार कर कर அதை आकर முடிக்க उसे पूरा करने எலியாவின் தேவன் உயிரோட உங்களோட கூட இருந்தா एलिया का परमेश्वर जीवित आपके साथ था இந்த மார்ச் மாசத்தையும் கடக்க எலியாவின் தேவன் உயிரோட இருக்கிறார். इस मार्च के महीने में भी आपको पार करने के लिए एलिया का परमेश्वर आपके साथ है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இப்ப என்ன பண்ணணும்? अब क्या करना है உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு பேச ஆரம்பிங்க. तेरे विश्वास को लेकर तुझे बातें करना है ஹalleluya हालेलुया விசுவாசத்தை கொண்டு பேச ஆரம்பித்தாங்க. विश्वास को लेकर बातें करने लगे அவங்களுக்குள்ளாக இருக்கிற வரம் வெளிப்பட उसके ஆரம்பிச்சது. अंदर के वरदान प्रकट होने लगे எலியா எப்படி யோர்தானை இரண்டாய் பிளந்தாரோ எலிசாவும் பிளக்க ஆரம்பித்தார். एलिया ने जैसे यरदान को दो भाग किया वैसे एलिशा ने भी इसे दो भाग कर இந்த दिया மாதத்துல अनेक நாட்களை நீங்கள் பிளந்து பிளந்து கடக்க इस போறீங்க. महीने में कई सारे दिन को आप उसे तोड़ तोड़ कर आप आगे அந்த बढ़ने யோர்தானை वाला எலியாவின் தேவனுடைய மேல் இருக்கிற விசுவாசத்தினால நீங்கள் கடந்து வர हो। போகிறீர்கள். उस यरदान को एलिया के परमेश्वर के ऊपर के भरोसे के द्वारा पार कर कर आने वाले हो விசுவாசத்தோடு சொல்லுங்க தடை உடைய ஆரம்பிக்கும். विश्वास के साथ कहो वो रुकावट अपने आप टूट உங்களுடைய जाएगी விசுவாசத்தை மட்டும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருங்க. आपके विश्वास को केवल जगाते रहो விசுவாசத்துல சோர்ந்து போயிராதீங்க. विश्वास के में कभी निराश मत உங்க होना கையில ஆண்டவர் இத ஒரு சால்வையை கொடுத்திருக்கிறார். आपके हाथ में परमेश्वर ने एक चद्दर को दिया உங்களுடைய है ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. आपके पास प्रार्थना का सामर्थ्य உங்கள் है வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. आपके शब्दों में सामर्थ्य உங்கள் है கைகளில் வல்லமை இருக்கிறது. आपके हाथों में सामर्थ्य है தைரியமா முறுக்கி அடிக்க ஆரம்பிங்க. हिम्मत के साथ घुमाकर मारने लगो நீங்கள் அடித்ததினால் யோர்தான் பிரியும். तुम मारने के कारण यरदान दो भाग होगी வசனம் அப்படிதானே சொல்லுது. वचन वैसे कहती है வசனம் அப்படிதானே சொல்லுது. वचन ऐसे ही कहती है எலிசா இந்த தண்ணீரை அடித்ததினால யோர்தான் ரெண்டாய் பிரிந்தது. एलीशा पानी को मारने के कारण वो पानी दो भाग में हो गई ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கையில வரத்தை வச்சுக்கிட்டு हाथों में वरदानों को रखकर உள்ள விசுவாசத்தை வச்சுக்கிட்டு अंदर विश्वास को रखकर அடிக்காம இருந்தா பிரியாது. अगर मारे बिना रहेंगे तो ஹalleluya दो भाग होगा தடையோடு கொஞ்சம் போராடணும். उस रुकावट के साथ थोड़ा பிசாசோடு संघर्ष கொஞ்சம் करना। போராடுங்க. शैतान के साथ थोड़ा लड़ना தைரியமா होगा அவன் மீது வரத்தை செயல்படுத்துங்க. हिम्मत के साथ वरदान को उसके ऊपर இந்த क्रिया कराओ தடைகளை இந்த பிரச்சனைகளை இந்த போராட்டத்தை நான் இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. ये रुकावट को ये समस्या को ये बंधन को मैं यीशु के नाम से जीता हूं कहो ஜெயிக்க முடியும். और तुम उस पर विजय ஹalleluya पाओगे हालेलुया ஹalleluya हालेलुया நான் கடந்த நாட்கள ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது पिछले दिनों में जब प्रार्थना कर रहा ஆண்டவரை था கேட்டுக்கிட்டே இருந்தேன். परमेश्वर से मैं बारंबार मांग रहा சபையில் था அற்புதம் நடக்கணும்பா. कलीसिया में चमत्कार அடையாளம் होना है நடக்கணும்பா. पिता। एक चिन्ह होना है புறஜாதி पिता। எல்லாம் அங்க வரணும். திரள் கூட்டமா வந்து अन्य जाति நிக்கணும். बड़े बड़े बीच में यहाँ पर आकर खड़े रहना புறஜாதிகள் வரணும், அற்புதம் நடந்தாகணும். अन्य जाति आना है तो चमत्कार होना जरूरी விடுதலை है நடந்தாகணும். छुटकारा होना जरूरी ஜனங்களுடைய है பிரச்சனைகள் மாறணும். लोगों की समस्या बदलना है நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். मैं प्रार्थना कर ही रहा था ஆண்டவர் ஒரு நாள் இப்படி சொன்னார். परमेश्वर ने एक दिन ऐसे कहा ஜெபிச்சுக்கிட்டே இருக்க तू प्रार्थना कर रहा என்னைக்கு है செயல்படுவ அப்படினார். कब तू क्रिया में लाएगा ஹalleluya हालेलुया அப்படினா ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னு. इसके मतलब मैंने पूछा क्या करना है प्रभु நீ அதை பார்த்து பேச ஆரம்பி நடக்க ஆரம்பி. परमेश्वर ने कहा तू उसके देखकर बातें करने लग वो पूरा होगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதனால தான் ஆராதனை நடுவுல ஒரு டெலிவரன்ஸ் பிரேயர் வச்சிருக்கேன். इसके लिए आराधना के बीच में एक छुटकारे के प्रार्थना को रखा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆண்டவர் சொன்னதனால தான் செஞ்சேன். परमेश्वर ने कहा इसलिए मैं करता हूँ நீ சொல்லு நடக்கும். அது तू कहे वो होगी நீங்க ஜெபிங்க நடக்கும். आप प्रार्थना करो वो होगी உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு. आपके शब्दों में सामर्थ्य உங்கட்ட है வரத்தை கையில வச்சுட்டு அடிக்காம இருக்க கூடாது. तेरे हाथों में वरदान को रखकर मारे बिना नहीं நீங்க रहना அடிக்க அடிக்க யோர்தான் ரெண்டா பிரிந்துகிட்டே இருக்கும். तुम मारते मारते यरदान दो भाग में होती நீங்க रहेगी பேச பேச யோர்தான் ரெண்டா பிரியும். तुम बोलते बोलते यरदान दो भाग में होगी நடக்க ஆரம்பிப்பீங்க. आप चलने लगोगे வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். वरदान क्रिया करने அடையாளங்கள் लगेगी நடக்க ஆரம்பிக்கும். चमत्कार होने लगेगी பிசாசு ஓடுவாங்க. शैतान भागने தைரியமா लगेगा நீங்க பேச ஆரம்பிங்க. हिम्मत के साथ तुम बोलने लगो ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया விடுதலைகள் நடக்க ஆரம்பிக்கும். छुटकारा होने लगेगी உங்க பிரச்சனைக்கு முடிவை ஆண்டவர் உருவாக்குவார். आपके समस्या के लिए अंत परमेश्वर இந்த बनाएगा மாதத்துல எந்த சமுத்திரம் வந்தாலும் எந்த தண்ணீர் வந்தாலும் நடுவுல வழியை ஆண்டவர் உங்களுக்கு इस தரப்பார். महीने में कोई समुद्र आए या पानी आए बीच में परमेश्वर मार्ग बनाएगा வெளியே வர முடியாத தடையும் ஆண்டவர் உங்களுக்கு பிளந்து வெளியே வர बाहर வைப்பார். न आने लायक रुकावट को भी तोड़कर आपको परमेश्वर बाहर உள்ளே लाएगा। போக முடியாத தடையும் உடைத்து உங்களை போக வைப்பார். और अंदर प्रवेश न करने लायक रहने वाले रुकावट को भी तोड़कर प्रवेश செயல்பட करने முடியாமல் लायक। இருந்த அத்தனை யோர்தானை இன்னைக்கு ஆண்டவர் பிரிப்பார். और क्रिया न करने लायक रहने वाले सारे यरदान को நீங்க परमेश्वर दो भाग செயல்படுவீங்க. करेगा। और तुम क्रिया करोगे ஆண்டவர் சொல்ல நீங்க செயல்படுவீங்க. परमेश्वर कहता है कि तुम உங்க क्रिया ஜெபம் करोगे செயல்படும். आपकी प्रार्थना क्रिया உங்கள் करेगी விசுவாசம் செயல்படும். तुम्हारा विश्वास क्रिया உங்களுடைய करेगा வரங்கள் செயல்படும். तुम्हारे वरदान क्रिया இனி करेंगे தைரியமா நீங்க பேச ஆரம்பிங்க. इसके बाद हिम्मत के साथ तुम बोलने लगोगे ஹalleluya हालेलुया எந்த இடத்துலனாலும்
किसी भी जगह पर ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு பேச ஆரம்பிங்க. परमेश्वर के नाम को लेकर प्रार्थना करने लगो। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் உங்கள் முன்பு இருக்க யோர்தானை பிரிப்பார். उसके नाम की महिमा के लिए वो तुम्हारे सामने यरदान को दो भाग करेगा। எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்டா இங்க தான் இருக்காருங்க. एलिया का परमेश्वर कहाँ है पूछने पर वो यहीं पर है, நம்ம கூட தான் இருக்கிறாரு. हमारे साथ நம்ம है, குடும்பத்தோடு தான் हमारे இருக்கிறாரு. परिवार के நம்ம साथ சபையோடு தான் है, இருக்கிறாரு. हमारे कलीसिया के साथ है। ஆண்டவர் யோர்தானை பிரிப்பார். परमेश्वर यरदान को दो भाग செங்கடலை करेगा, பிரிப்பார். लाल समुद्र को दो भाग நீங்க करेगा செயல்படுகிறவங்க மாறுவீங்க. और तुम क्रिया करने लायक बनोगे। ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொல்றேன். केवल एक सम्मति में देना இந்த चाहूंगा। மாதத்துல என்ன பிரச்சனை நீங்க ஃபேஸ் इस பண்ணாலும், महीने में कोई भी समस्या का எந்த सामना போராட்டத்தை करना நீங்க पड़े, சந்திச்சாலும் कोई भी संघर्ष को सामना करने पड़े, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பேச ஆரம்பிங்க. परमेश्वर के वचन को लेकर बोलने लगो। உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை கொண்டு பேச ஆரம்பிங்க. आपके अंदर के अधिकार के साथ बोलने लगो। நீங்க பேசுங்க அதோடு. आप उसके साथ बातें करो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு நான் தர்றேன். परमेश्वर ने कहा आकाश और पृथ्वी में सारे अधिकार मुझे दिया गया, वो मैं तुम्हें देता हूं। நம்ம கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கார். उसने हमारे लिए पवित्र आत्मा ने अधिकार அந்த को दिया। அதிகாரத்தை கொண்டு பேசுங்க. उस अधिकार को लेकर बातें करो, ஆண்டவர் செயல்படுவார். परमेश्वर क्रिया करे। நீங்க அடிச்சு அவர் செயல்படுவார். तो मारने पर वो क्रिया करेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம அப்படிதான் ஜெயிக்க போகிறோம். इस महीने में वैसे विजय पाने वाले हैं। சமுத்திரம் வந்தாலும் சரி, நதி வந்தாலும் சரி, கடந்து வெளியே வர समुद्र போறோம். आए या नदी आए, पार कर हम आगे बढ़ने वाले हैं। ஒண்ணே ஒண்ணு நம்பிக்கை வைங்க. केवल एक भरोसा रखो, வழி உண்டு. मार्ग है, வழி உண்டு. मार्ग है। சமுத்திரத்துல வழியை உண்டு. समुद्र में मार्ग बना सकता है வலிய தண்ணீரிலாண்டு வழியை உண்டாக்குவார். और बड़े धाराओं के बीच में वो मार्ग बना அப்படி सकता है। பிளந்து கொண்டு கானானை சுதந்தரிப்பீங்க. वैसे पार कर कानान को हासिल ஒரு करोगे, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. एक विजयी जीवन जियोगे। கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करे। நம்ம எல்லாம் எழும்பி आइए हम நின்று सब खड़े हो।